ராகின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகி ரொம்ப ஒரு கால்சியம் அதிகமானது. பாலில் நம்ம எவ்வளவு கால்சியம் இருக்கோ அதை விட பல மடங்கு கால்சியம் இந்த ராகியில் இருக்குது. ஏழைகளோட உன்னத உணவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அத்தனை சத்துக்களும் கொண்டது இந்த ராகி. ராகியில் பல வகையாக இருக்குது, பல நிறங்களில் இருக்குது. நமக்கு எது ஃப்ரெஷ்ஷானது எது நாள்பட்டதுன்னு தெரியாது. அதனால் நாம் அதை வாங்கி 8 மணி நேரம் இரவில் ஊற வைக்கணும். நல்லா 3-4 தடவை கழுவி களைஞ்சிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சோம்னா காலையில் வடிச்சிட்டு நல்லா வெயிலில் சுக்காக காய வச்சு எடுத்திங்கன்னா அந்த 8 மணி நேரம் ஊறும்போது அபரிமிதமான பல மடங்கு கால்சியம் இதில் உபரியாக கிடைக்கிது. அந்த நொதித்தல் மூலமாக ப்ரோபயாட்டிக் மூலமாக அவ்வளவு கால்சியம் உபரியாக நமக்கு தானே விளைய வச்சுக்குது. அதனால் ராகியை நீங்கள் எப்போ எதுக்கு பயன்படுத்தினாலும் தோசை, ரொட்டி, களி, எதுக்கு கஞ்சி எதுக்கு பயன்படுத்தினாலும் இந்த சிஸ்டத்தை 8 மணி நேரம் ஊற வைக்கிறோம், சுக்காக காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா 6 மாதம் நான் வெளியவே தான் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜ் உள்ளெல்லாம் அடைக்க மாட்டேன். ஒரு சிறு வண்டு புழு எதுவுமே வைக்காது. அப்போ அந்த நொதித்தல் அந்த இடத்துல ப்ரோபயாட்டிக் ஆகிறது 8 மணி நேரமும் அதை சுக்காக நாம்ளே காய வச்சு நம்மளே அரைச்சிட்டு வரும்போது அருமையான நல்ல கால்சியமும் அயனும் நிறைஞ்ச முழுமையான கலப்படமில்லாத ராகியை நாம்ளே தயாரித்து வச்சுக்கிறோம். இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பதார்த்தங்களை செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சிமிலி உருண்டை பண்ண போகிறோம். ரொம்ப நம்மளோட பாரம்பரிய உருண்டை இது. ஒரு உருண்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக அவ்வளவு சத்து. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெல்லம், கடலை, எள்ளெல்லாம் போடுறதால நீங்கள் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இரவு பொழுதில் இது ஒரு லட்டு மட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் இந்த உருண்டையை சாப்பிட்டிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு டெம்ட் ஆகாது. வீட்டில் தோசை, பூரி, சப்பாத்தி எது உங்கள் குடும்பத்தார்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது தோணாது, சாப்பிடணுன்னு உங்களுக்கு தோணாது. நான் 6 மாதத்துக்கு முன்னாடி இதை அரைச்சி வச்சது. நான் 2 கிலோ தான் எப்பையும் அரைச்சி வச்சுக்குவேன். இதில் 1 கப் எடுத்து சளிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 1-2 ராகி, அதாவது அரைப்படாமல் இருந்தால் தான் புழு வண்டு வைக்காது. 6 மாதம் ஆகுது அரைச்சி. இதில் கொஞ்சமாக இப்போ 1 கப் எடுத்திருக்கோம். இதில் ஒரு 4 பிஞ்சு நைஸ் உப்பு போட்டுக்கலாம், கலந்து கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ரொம்ப மாய்ச்சர் இருக்கக்கூடாது. ஏன்னா வரன்னு நம்ம சுட்டு எடுக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சப்பாத்தி மாவு போல் ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. தட்டினோன்னா கல்லில் கொஞ்சம் விரிவடையணும், உடஞ்சிக்கணும். அதுபோல் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். அந்த டோவோட பதத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். நம்மளோட கோயில்களில் இருக்க கலசங்களில் இந்த ராகியை எப்பயுமே வச்சுருப்பாங்களாம். பஞ்சகாலங்களில் உலகம் அழியும் போது விதைக்காக இந்த ராகி வச்சுருப்பாங்க பெரியவங்கங்கிறது நான் நிறைய புக்ஸில் படிச்சிருக்கேன். அது ஒரு அந்த ஊருக்கு அது விதை ராகியாக வச்சுருப்பாங்களாம். பாருங்களேன், இதை ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். 1/4 பங்கு கடலை, நம்ம வறுத்த கடலை தான் நான் இன்னொரு முறை வறுத்துக்கிறேன். 1/4 பங்கு அதை நல்லா கொஞ்சம் சூடு காட்டி எடுத்துடுறோம். 1/4 பங்கில் பாதி கருப்பு எள். இதை நல்லா சடன்னு ஒரு சவுண்டு வர்ற அளவுக்கு வருங்க. ஒரு சில எள் சவுண்டு வரலன்னா லைட்டாக புகை கிளம்புனதுன்னா எடுத்துருங்க. என்னது இது வெடிச்சே வருது. இதையும் எடுத்து தனித்தனியாக கொட்டி வச்சுக்கலாம். இந்த கடலையில் இருக்க மேல் தோலெல்லாம் ஆறணுன்னு எடுத்துடலாம். இப்போ 1 பங்கு மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1 பங்கு வெல்லம். நான் நிறைய பாரம்பரிய பதார்த்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேருமே பண்ணுங்கள். கோபுரமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தலையை தட்டி எடுக்கிறேன். எல்லாம் ஆறி வரட்டும். இப்போ கல்லை நல்லா காய வச்சுக்கிட்டேன். தண்ணியை தொட்டுக்கிறேன். கொஞ்சம் அப்படி சாத்துக்குடி சைஸ் எடுக்கிறேன். தட்டும்போது பாருங்கள் கொஞ்சம் விரிசல் வரும். அதுதான் சரியான பதம்.
ஏன்னா நல்லா தட்டை வந்ததுன்னா மாய்ச்சர் இருந்ததுன்னா ரொட்டி வதன்னு இருக்கும். நம்ம இந்த ரொட்டியை ஆற வச்சு அரைக்க போகிறோம். அந்த புரிதலோடு இதை தட்டினீங்கன்னா கொஞ்சம் சிம்மில் ஒரு 10% அனலில் தட்டிட்டிங்கன்னா காஞ்சிருக்கணும். கல் நல்லா காஞ்சிருக்கணும். தட்டும்போது 10% அனல் வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு தொட்டு அப்படியே தட்டினீங்கன்னா இப்படி தட்டிக்கலாம். இன்னும் 2 உருண்டை இருக்குது. 2 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் போடுறீங்க, கடலெண்ணெய். அப்படியே லைட்டாக அடியிலலாம் பிரட்டி கொடுக்கும்போது எண்ணெய் ஃபுல்லாக டெபாசிட் ஆகும். திருப்பி போட்டு 2 நிமிஷம். இப்போ 20% அனலில் எரிஞ்சிகிட்ருக்கு. மொத்தம் ஒரு ரொட்டிக்கு 4 நிமிஷம் பிடிக்கும். இது போல் இன்னும் ஒரு ரொட்டி இருக்கும்போதே நான் அந்த 2ஐயும் பாருங்கள், 2 ரொட்டி போட்டு நான் பிச்சு வச்சுருக்கேன். ஆறிடுச்சு. 3வது ரொட்டியும் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த 3வது ரொட்டி ஆறுறதுக்குள்ளே பருப்புகளை அரைச்சிக்கலாம். அதாவது கடலையையும் எள்ளையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். முதல்ல அதை போட்டிங்கன்னா தான் எள் கொஞ்சம் அரைப்பட்டு வரும், இல்லைன்னா முழுசாக நின்றுக்கும். இப்போ ஒரு பங்கு வெல்லத்தை அப்படியே போடுறோம். இதில் காய்ச்சறதெல்லாம் இல்லை, நம்ம நல்ல வெல்லமாக தரமான வெல்லமாக வாங்கிட்டோன்னா 1 கப்பு அந்த வெல்லத்தை போட்டுக்கிறோம். நான் நம்ம பாரம்பரிய வேர்க்கடலை உருண்டை கூட செய்திருக்கேன், ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை கூட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன். அதை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம், அரைச்சதை, வெல்லம் எல்லாம். இப்போ இந்த ரொட்டியை போட்டு 2 முறையாக அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் நல்லா விட்டு விட்டு அரைங்க. அப்புறம் ஒரே ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா நல்லா இந்தளவுக்கு மணலாக அரைச்சிக்கோங்க. அதனுடைய பதம் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உதிராக இப்படி இருக்கணும். ஒரு மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நல்ல பதத்தில் நம்ம ரொட்டி போட்டிருக்கோம். அதனால் பாருங்கள், இப்படி மணலாக சாஃப்டாக இருந்ததுன்னா அரைப்படாது. தோசை போல் ஊற்றிட்டிங்கன்னா. இந்த புரிதலோடு இதை எப்படி ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாவு கொஞ்சம், இந்த ரொட்டியோட கலவை கொஞ்சம், 2ஐயும் போட்டு 2 ஜார் தான் வரும். நல்லா கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் விட்டு எடுத்துடலாம். நல்லா எல்லாமே சேர்த்து கலந்து கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவு லட்டுகளாக பிடிச்சிக்கலாம். சின்ன சிமிழி உருண்டைன்னா சின்னதாக தான் இருக்கும். அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கும்னு வைங்களேன். ஆனால் எடை குறைக்கிறவங்க, நல்லா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டதுன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவிட்டு, ஒவ்வொரு உருண்டைக்கும் நம்ம நெய் தடவ வேண்டியதில்லை. அந்த கொஞ்சம் பிசுப்பு கலக்குனதில் கையில் இருக்கு இல்லையா, அதனால் நல்லா அப்படியே அழுத்தி கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இதை பிடிச்சி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே காற்றாட விட்டுட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுள்ளே வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது காலையிலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த பதார்த்தங்கள்லாம் நாங்கள் சிறுபிள்ளையிலலாம் அப்பப்போ அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க இந்த ஜென்ரேஷன். அதனால் செய்து வச்சுக்கிட்டு இப்படி கொடுக்கலாம். ஒரு வாரம் வரையிலும் வச்சு கொடுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.